ஈசன் ஜோதிட அறக்கட்டளை 31வது நிகழ்வில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்துங்க கொடுப்பினை அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லக்கணத்தை பார்ப்போம். லக்கணம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தாருனாவே எதையும் சமாளிச்சிடலாம். இப்போ ஐயா முதல்ல பேசுனப்போ சொன்னது பூரா என் ஜாதகம் கிளியரா சொன்ன அந்த அந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு ஒரு பாயிண்ட்டும் நம்ம பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம் 4 கிரகம் உச்சமா இருக்குன்ட்டு. ஜாதக கட்டத்துல நம்ம கிரகம் உச்சமா இருந்தாலும் நவாம்சத்துல நீசமா போயிடுச்சுன்னா பின்னால வாழ்க்கையில பிரயோஜனமே இருக்காது. நமக்கு வந்து பின் வாழ்க்கை அப்படிங்கிறது நவாம்சம். இதுல உச்சமா இருக்கும், சுபகரமா சுப இடத்துல உட்கார்ந்து இருக்கும், ஆட்சியா இருக்கும். ஆனா நவாம்சத்துல போய் நீசமாவோ இல்ல கேள்வி கொள்வே சேர்ந்து உட்கார்ந்தாருன்னா பிரயோஜனம் இல்லாம போயிடும். இப்ப ஐயா சொன்னார் லோ டிகிரி கிரகங்கள் என்ன பண்ணணும். ஆனா இதுல வேத ஜோதிடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் காலையில எந்திரிச்ச உடனே சாயந்தரம் வரைக்கும் அவனுடைய ஆக்டிவேஷன் எப்படி இருக்கும்? காலையில சுறுசுறுப்பா இருப்பாங்க, சாயந்தரம் டயர்ட் ஆயிடுவாங்க. இது மாதிரி லோ டிகிரி கிரகங்கள் தான் அதிக பலன் கொடுக்கும். குறைந்த பாகையில் இருக்கிற கிரகம் சுறுசுறுப்பா இருக்கும். அதுவே ஹை டிகிரியில போற கிரகம் கண்டிப்பா அங்க டயர்டா தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் வேத ஜோதிடத்துல கொடுத்து அதுக்கு என்னென்ன டிகிரியில் இருந்தா என்னென்ன பலன்கள்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம பார்த்தோம்னா இந்த டிகிரியில் இருந்தா இதுதான் பலன், இந்த டிகிரியில் இருந்தா இதுதான் பலன் அவங்க கிளீனா சொல்லியிருக்காங்க. இது வேத டிகிரிக்கு வேதத்துக்கு போயிட்டோம்னாவே பலன்கள்லாம் நிறைய மாறுது. நம்ம வந்து மேசம் தலைன்னு சொல்றோம், அங்க கேது இருக்கார், சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கிறார். வேத ஜோதிடத்தில் என்ன சொல்றாங்கன்னா சூரியன் தான் தலை, அஸ்வினி பாதம், பரணி உள்ளங்கால். அப்போ நம்ம கிரகப்படி எடுத்தோம்னா எனக்கு சூரியன் தான் எல்லாத்துக்கும் முதன்மை. அப்ப சூரியன் தானே தலை. அப்படிங்கிறப்போ அஸ்வினி பாதம், பரணி உள்ளங்கால். ஏன்னா மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்கிற இடம் பாதம், அதை சொல்றாங்க வேதத்துல. இதெல்லாம் வச்சு பார்க்கிறப்போ நம்ம மெயினா நீச கிரகம் என்ன செய்யும்? இங்க ராசி கட்டத்துல நீசமா இருந்தா கூட நவாம்சத்துல உச்சமா இருந்தா பின்வாக்கில ஜெயிச்சிருவாங்க. முதல்ல பார்த்தா கஷ்டமா தெரியும், ஆனா பின்னால ஜெயிச்சிருவாங்க அவங்க. அதே இதுல உச்சமா இருந்தா அதுல நீசமா இருந்ததுன்னா முன்னால ஜெயிக்கிற மாதிரி தெரியும், பின்னால வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாம போயிருக்கும். இதுதான் முக்கியம். உச்ச கிரகம் வக்ரமான என்ன பண்ணுது? நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா கெட்டு போயிருக்கும். அதே நீச கிரகம் வக்ரமா இருந்தா சரியில்லாத மாதிரி இருக்கும், ஆனா பின்னால ஜெயிச்சிருவாங்க. இதை வச்சுதான் நம்ம கொடுப்பினைங்கிற ஒரு இதையே சொல்றோம். இப்போ லக்னாதிபதி வக்ரம், அவர் வக்ரமா இருந்தாலும் நீச வக்ரமா இருந்தா ஜெயிச்சிருவான்னு அர்த்தம். அதுவே உச்ச வக்ரமா இருந்தா கண்டிப்பா பிரச்சனை. வக்ரத்திலையுமே நம்ம இந்த ரெண்டையுமே பிரிச்சு பார்க்கணும். அது பார்க்குறப்போ நமக்கு அந்த கொடுப்பினை எப்படி வரும் அவங்களுக்குங்கிறது சொல்லிடலாம். இப்போ வந்து நம்ம சாதாரணமா சொல்ல போனா ஒரு லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜாதகமே தேவையில்லை, அந்த லக்னத்தை வச்சுக்கிட்டு ஒரு 60% பலனை சொல்லிடலாம் இல்லையா? நம்ம வந்து ஒரு மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா மேச லக்னம் எப்படி இருக்கும்? கோபக்காரா இருப்பாரு, எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வருவாருன்னு சொல்லுவோம். அதே அவங்களுக்கு 2ஆம் இடம் அப்படியே காலபுருஷன் தத்துவம் பண்ணி சொன்னீங்கன்னா 60-70% மேட்ச் ஆகும். ஜாதகமே தேவையில்லை. 2ஆம் இடம் சுக்கிரன் வீடு, நீ சந்தோஷமான குடும்பம் இருக்கும், நல்ல வாழ்க்கை இருக்கும்னு சொல்லுவோம். அப்புறமே கிரகநிலைக்கு போய் அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். சாதாரணமா சொன்னோம்னா 3ஆம் இடம் புதன் வீடு, அறிவால ஜெயிப்பாங்க, தைரிய குறைவருக்கும் ஆனா புத்திசாலித்தனம் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவோம். அது 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறப்போ, சந்திரன் வீடுன்னு போறப்போ மேசராசிக்காரர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மேச லக்கணக்காரருக்கு அந்த சந்திரன் வீட்டுல வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தொழில் அமைச்சிருக்கும். 4ஆம் இடம்ங்கிறப்போ ஒரு டிராவல்ஸ் தொழில்,
தொழில் அமைச்சர் மேய்ச்சல கணக்காரு. அது அப்புறம் கிரக நிலை என்ன இருக்கு, வேலைக்கு போவானா இல்லையாங்கிறத பின்னால சொல்லலாம். அது 5ஆம் இடம் சூரியன் விடுங்கிறப்போ நல்ல குழந்தைகள் இருப்பாங்க, குழந்தைகள் பின்னால் நல்லா வருவாங்க, இவங்க பூர்வ புண்ணியம் இருக்கு அப்படிங்கறத சொல்லிடலாம். 6ஆம் இடம் புதனா வர்றாரு. இப்ப 6ஆம் இடம் புதனுக்கு நல்ல இடம் தானே, மறைந்த புதன் நிறைந்த அறிவை கொடுக்கும். அப்படிங்கிறப்ப 6ஆம் இடத்துல அவங்க கடனே வாங்கியிருந்தா கூட கட்டிடுவாங்க. அதே மாதிரி 7ஆம் இடம் சுக்கிரன் வீடு. 7ஆம் இடம் சுக்கிரன் எடுக்கிறப்போ நல்ல அழகான மனைவி அமையும், குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்ப 8ஆம் இடம் போறப்போ செவ்வாய் வீடே வந்துருது மறுபடியும். இப்ப செவ்வாய் வீடுகள் எப்படி இருக்கும், லக்னாதிபதியும் செவ்வாய் 8ஆம் இடம் செவ்வாய்ங்கிறப்போ அவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தான் கிடைக்கும். ஆனா அந்த கிரகம் மறுபடியும் நான் சொல்றது ஒரு 60% இப்படியே சொல்லிடலாம். 9ஆம் இடம் குரு வீடா, நல்ல பாக்கியம் வாய்ந்த ஆள், வாழ்க்கையில எப்படி இது பண்ண மாட்டாங்க. இந்த பாக்கியஸ்தானத்தை மட்டும் நம்ம குறிப்பா பாருங்க. 5ஆம் இடம் கெட்டு போனால் குழந்தை இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. 5ஆம் இடம் கெட்டு போனாலும் 9ஆம் இடம் நல்லா இருந்தா அவங்களுக்கு தான் அந்த 4-5 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்து பார்த்தீங்களா ஒரு சிலருக்கு. இதெல்லாம் இதுதான் 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். 9ஆம் இடம் லக்னாதிபதியும் வலுவா இருப்பாங்க. அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு லேட்டா குழந்தை பிறக்கும், அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. அதே மாதிரி 10ஆம் இடம் சனி வீடு. 10ஆம் இடம் சனி செவ்வாய்க்கும் சனிக்கும் சேருமா, சேர. அப்படிங்கிறப்போ அவங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடலாம். அதே 11ஆம் இடமும் சனி வீடு தான், சொந்தமா தொழில் பண்ணா மாட்டிக்குவாங்க. அப்போ அவங்க ஒரு வேலைக்கு போற இடத்துல கூட நல்ல நிலையில் இருப்பாங்க, வேலைக்கு போற இடத்துல அதிகாரமா இருப்பாங்க, ஏன்னா செவ்வாய் லக்னாதிபதி இருப்பாங்க. இப்ப நம்ம அப்படியே 1 10 11 12 குரு வீடு, 12ஆம் இடம் குரு வீடுங்கிறப்போ இவங்களுக்கு ஃபாரின்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடலாம் குரு வீடுங்கிறதுனால. இது மாதிரி நம்ம பார்த்தோன்னு ஜாதகத்தை பார்த்தோன்னு ஒரு கொடுப்பனையை சொல்லிடுவோம். எப்பவுமே கொடுப்பனை நல்லா இருக்கணும்னா லக்னாதிபதியும் லக்ன புள்ளி அதிபதியும் நல்லா இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்துக்கும் பாத்தீங்கன்னா லக்ன புள்ளிய மெயினா பாத்தீங்கன்னா அந்த லக்ன புள்ளி அதிபதி எங்க இருக்காரு, அந்த நட்சத்திராதிபதி எங்க இருக்காரு, அதை நோக்கிதான் ஜாதகரோட குறிக்கோளே இருக்கும். லக்ன புள்ளி இப்போ கும்பலக்னம் எனக்கு எடுத்தீங்கன்னா சதயம், எனக்கு ராகு 10ல இருக்காரு. அப்ப அந்த தொழிலை நோக்கிதான் எண்ணங்கள் இருக்கும். அது மாதிரி எப்பவுமே நம்ம அபிலாஷைகள் போய் எடுக்கிறப்போ லக்ன புள்ளி, அந்த லக்ன புள்ளி இருக்கக்கூடிய இடம், அதை நோக்கிதான் அவரோட வாழ்க்கை பயணமே இருக்கும். நீங்க வேணா கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய நம்ம பேசுறதுல லக்ன புள்ளி பத்தி யாரும் பேசுறதே இல்லை. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன், லக்ன புள்ளி இருக்கிற இடத்துல தான் ஜாதகரோட எண்ணங்கள் எல்லாமே போகும். அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா விதி அப்படிங்கிறப்போ லக்னத்துக்கு எத்தனாம் இடம், மதியங்கிறப்ப சந்திரனுக்கு எத்தனாம் இடம், கதிங்கிறப்ப சூரியனுக்கு எத்தனாம் இடம். இப்ப நம்ம தொழிலுக்கு பாக்குறோம் அப்படின்னா 10ஆம் இடத்தை பாக்குறோம்னா 10ஆம் இடம் எப்படி இருக்குன்னு லக்னத்துக்கு பாக்குறோம். அதே மாதிரி சந்திரனுக்கு எத்தனாம் இடம், இது ரெண்டும் பார்த்தா சூரியனுக்கு எத்தனாம் இடம்னு பார்க்கணும். இது 3 நல்லா இருந்தா அவங்க தொழில தோக்கவே மாட்டாங்க, ஜெயிச்சுட்டே தான் இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்தானத்தையும் இந்த 3 நிலையில பார்க்கணும் பொறுப்பனை, அப்பதான் கரெக்டா சொல்ல முடியும். அது இல்லாம இந்த நம்ம சொல்றோம், ஐயா சொன்னாங்க அஸ்தங்கம், அந்த அஸ்தங்கமான கிரகம் பாத்தீங்கன்னா பலனே கொடுக்காதா அப்படின்னா கொடுக்கும். எப்போ அந்த கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப நடக்க போறது சொல்றது கோச்சாரம் தான். அந்த கோச்சாரத்துல அந்த கிரகம் நல்ல நிலையில வரப்போ அது செய்ய வேண்டிய பலனை செஞ்சிடும். ஆனா
பலனைங்கிற பாயிண்ட்ல போறப்போ அந்த நல்ல பலனையே செஞ்சாலும் முடிவு வந்து அந்த அஸ்தங்கத்துல என்ன பலனோ அந்த பலன் தான் முடிவு இருக்கு. அதாவது அவர் பேசின சொன்னா 2ஆம் இடம் நல்லா இருந்தா 11ஆம் இடம் நல்லா இருக்காது. இது மாதிரி கான்செப்ட் என்ன, நல்ல வருமானம் இருக்கும், வரதை வந்து இவங்களால சேமிக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா புள்ள பேர்ல பையன் பேர்ல வீட்டுக்காரி பேர்ல முதலீடு பண்ணிட்டு இவங்க பேர்ல ஒண்ணு இல்லாம தான் இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடம்ங்கிறது அபிலாஷையும் குறிக்கும். இந்த அபிலாஷை வந்து என்ன பண்ணும்னா நமக்கு சேர்ந்தவங்க மேல ரொம்ப பாசத்தை உருவாக்கும். அப்ப நம்ம அவங்களுக்காக நிறைய பண்ணுவோம். இந்த 2 11ஆம் இடம் வரப்போ வர வருமானத்தை நமக்கு பிடிச்சவங்க பேர்ல போட்டு கொடுத்துருவோம் போல நம்ம பேர்ல வச்சுக்க மாட்டோம். இதுதான் அபிலாஷை அப்படிங்கிறத 11ஆம் பாவத்துக்கான. இப்ப நம்ம இடத்துல 3ஆம் பாவம் மிதுனம், 3ஆம் பாவம், 6ஆம் பாவம் கன்னி, 2க்கும் அதிபதி ஒரு ஆள் தான். இப்ப எப்படி வேலை செய்யும்? 3ஆம் பாவத்துல வேலை செய்யறப்போ அந்த இடம் செவ்வாய்க்கு வேதகன் வீடு. மேச லக்கணத்துக்காரர் யாரா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கச்சி உறவு நல்லா இருக்காது. ஏதாவது ஒரு வகையில வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியாம இருந்தா கூட அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கும். சொத்து பிரச்சனை வந்தே தீரும். அதே 6ஆம் இடங்கிறப்போ அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு அவர் வேதகன் தான். சோ தாய்மாமன் உறவு பாதிக்கும். இதெல்லாம் பார்த்தவங்க சொல்லிடலாம், கொடுப்படி சொல்றோம் பார்த்தவங்க சொல்லிடலாம். அது மாதிரி நான் ஒரு மீட்டிங்ல சொல்றேன். நான் இது எவ்வளவு பேர் முதல்ல இங்க சொன்னான்னு தெரியல. சனி எங்க இருக்க, அது என்ன உயிர்காரகத்துவம், அந்த உயிர்காரகத்துவ வீட்டுல ஒரு துர்மரணம் இருக்கும். இது பார்த்தோன்னு சொல்லிடலாம். ஏதாவது ஒரு வகையில 7ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கலத்திரம் அமையறதே அந்த மாதிரி வீட்டுல தான் அமையும். அதை கனெக்ட் பண்ணி அவங்க ஜாதகம் வாங்கினாங்கன்னா டக்குன்னு செட் ஆயிடும். 10ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா மாமியார் இல்லாத வீட்டுல தான் கல்யாணம் ஆகும். மாமியார்னா மாமியார் மட்டும் இல்லை, அவங்க அக்கா தங்கச்சி யாராவது ஒருத்தர் அந்த நிலைக்கு துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க. துர்மரணம் அப்படின்னா சின்ன வயசுல இறந்து போறது, ஆக்சிடென்ட்ல இறந்து போறது, சூசைட் பண்ணிக்கிறது. இது என்ன நிலைக்கிறது ஜாதக பார்த்தா தான் சொல்ல முடியும். இது மாதிரி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் சூரியன் வந்து மேசத்தில் உச்சம் அப்படின்றோம், சிம்மத்தில் ஆட்சின்றோம். இவங்க இந்த பலனை செய்வாங்களா அப்படின்னா ஆண் ராசியில் முதல் 3 டிகிரி, பெண் ராசியில் கடைசி 3 டிகிரி இருந்தா அந்த ஜாதகனோட அப்பா அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுவார். ஒண்ணு மரணிக்கவும் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஒரு இன்னொரு பெண் கூட தொடர்பு பெற்று போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து அந்த 3 டிகிரி ஆண் ஜாதகத்தில் முதல் 3 டிகிரி, பெண் ஜாதகத்தில் கடைசி 3 டிகிரி. இது அந்த வேலையை செஞ்சே தீரும். நம்ம அங்க போய் மேசத்துல சூரியன் உச்சம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னா தப்பா போயிடும். இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சனி வீட்டுல இருந்தாலும் சரி, இப்ப செவ்வாய் வந்து நம்ம மகரத்துல உச்சம் சொல்றோம், ஆனா சனிக்கு செவ்வாய் வேதகன். அப்போ அவர் போய் வேதகன் வீட்டுல உட்காரு அப்படின்னா அது பிரச்சனை தான் கொடுக்கும். அந்த உச்சமான செவ்வாய் சகோதரர்களிடத்துல பிரச்சனை தான் கொடுக்கும். யாருக்கு உச்சமா செவ்வாய் இருக்கோ அவங்க வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுவாங்க தன் சகோதரர்கள். அதே மாதிரி சனி போய் ஏன் அங்க நீசமாகறாருன்னா அதுதான் காரணம். செவ்வாய் வீடு வந்து அவருக்கு பகை வீடு, அதனாலதான் அங்க போய் நீசமாகிறாரு. நீசமா போனதுனால இந்த சனியோட காரகத்துவம் யாருக்கெல்லாம் வருது அந்த இடத்துல வருதோ அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. அங்க போய் நீசமா உட்கார்ந்துக்கிறாங்கல்ல, நீச கிரகம் நல்லது பண்ணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா நீச கிரகம் வந்து எப்பவுமே ஒரு பாரகம் பண்ணக்கூடிய கிரகமாக தான் நீசமான நல்லது பண்ணிடும். அது நமக்கு பிரச்சனையே இல்லை. நீசமா போயிடுது, நம்ம அந்த காரகம் கிடைக்காதுங்கிறப்போ அது நமக்கு ஒரு நல்லது தானே. இந்த விதி மதி கதி இதை மட்டும் நம்ம ஒரு ஞாபகம் வச்சு பார்த்தோம்னா
ஒரு ஜாதகத்துக்கு சரியான பலனை நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் சரி, இப்ப 7ஆம் அதிபதிய ஆட்சி உச்சமா இருக்காரு ராசி கட்டத்துலன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ராசியை மட்டும் வச்சு பாக்குறப்போ நல்ல மனைவி அமையும், நல்ல பார்ட்னர்ஸ் அமைவாங்க, நல்ல தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். இந்த தொழிலுக்கு காரணம் கூட பாத்தீங்கன்னா யார் நல்லா இருந்தாலும் 10ஆம் அதிபதி நல்லா இருந்தா கூட சூரியன் நல்லா இருந்தாலும் தொழில் நல்லா இருக்கும். அது ஐயா கூட சொன்னார், சூரியன் ரொம்ப முக்கியம். இந்த 7ஆம் அதிபதி இங்க நல்லா இருந்தா கூட நவாம்சத்துல சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல நீசமாவோ வேற பகை வீட்லயோ உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? பகை பெற்று உட்கார்ந்து இருந்தாலும் சண்டை போட்டுதான் இருப்பாங்க. நீச்சமா இருந்தா பெரியவனே கூட வர வாய்ப்பு இருக்கும். இதையும் நம்ம பார்க்கணும். நவாம்சத்தை அதான் நம்ம சாரம் பார்க்கவில்லை என்றால் சோரம் போய் விடுவார்கள் சொல்றது. அதனால்தான் நவாம்சம் மட்டும்தான், நவாம்ச கட்டம் மட்டும்தான் பின் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் சொல்லக்கூடியது. நம்ம ராசியை மட்டும் வச்சுட்டு பலன் சொல்லிட்டா பின்னால் அது சரி வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும். அது மாதிரி நான் எப்பவுமே சொல்றது உண்டு, எதிரணி நட்சத்திரங்களை தாண்டி எதுவும் வேலை செய்யாது அப்படின்ட்டு. ஒரு திசாநாதன் நல்லது செய்யணும் கூட புத்திநாதன் எதிரடி நின்றாருன்னா அந்த திசை அந்த புத்தி முடிவு வரைக்கும் நல்லது நடக்காது. அதே மாதிரி இந்த காலப்பகை தேசியம், இந்த திசா புத்தியே நல்லா இருக்குன்னு சொன்னா கூட ஒரு குறிப்பிட்ட வயசுல ஒரு குறிப்பிட்ட காலப்பகையா வரும். அது ஒரு அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு மட்டும். அந்த வருஷத்துல இவங்க அந்த திசை வரப்போ கண்டிப்பா அதனால பிரச்சனைகளை தான் சந்திப்பாங்க. நம்ம பார்த்து திசா புத்தி நல்லா இருக்கு, கிரகம் நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்குது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால மாரக திசை வேற, காலப்பகை திசை வேற. என்ன சொல்லுவோம்? சனி திசை 4ஆம் திசையாய் வந்தால் மாரக திசை, செவ்வாய் திசை 5ஆம் திசையாய் வந்தால் மாரக திசை, குரு திசை 6ஆம் திசையா வந்தால் மாரக திசை, ராகு திசை 7ஆம் திசையா வந்தால் மாரக திசை. இது எப்படி மாரகம் பண்ணுமா அப்படின்னா நல்லாதான் போயிட்டு இருக்கும். அந்த திசானா அவனுக்கு எதிரடியில ஒரு நட்சத்திரம் நிக்கிறப்ப தான் அது அவமானத்தையும் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையும் கொடுக்கும். மாரக திசைங்கிறது மரணம் அல்லது மரணத்துக்கு இணையான அவமானம். இது இருக்கிறது செத்து போயிடலாங்களோ ஒரு அவமானத்தை கொடுத்துட்டு தான் போகும். அந்த புத்தி தான் கவனிக்கணும். நம்ம கொடுப்பனைன்னு எடுக்கிறப்போ இது எல்லாமே தெரிஞ்சுதான் நமக்கு ஈஸியா சொல்லிடலாம். இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இந்த திசா புத்தி நல்லா இருக்கு, ஆனா இந்த புத்தி மட்டும் பாதகம் பண்ணும் அப்படிங்கறத கவனிச்சு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கிளியரா அந்த ஜாதக உஷார்படுத்தி விட்டுருவோம். இந்த நம்ம 5ஆம் அதிபதி எடுத்துக்கிறோம். 5ஆம் அதிபதிக்கு சொன்னோம் கெட்டு போயிருந்தா கூட பாகிஸ்தான் நல்லா இருந்தா குழந்தை பிறந்துரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி கூட ராசியில நீசமா இருந்து நவாம்சத்துல உச்சமா இருந்தா சொல்றாங்க, பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் இவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க நல்லா இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் இதுதான். ராசி கட்டத்துல அவர் ஏதாவது ஒரு கெட்டு போன நிலையில் இருப்பார், நீசமாகவோ வக்ரமாகவோ இருப்பார். ஆனா இந்த வக்ரம் நீச வக்ரமா இருந்தால் திருமணத்துக்கு அப்புறம் அவர் வாழ்க்கை சிறப்பார். உச்ச வக்ரம்னா தான் கருதப்படும் திருமணத்துக்கு அப்புறம். அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோம், செவ்வாய் 2 இருந்தால் சண்டை போடக்கூடிய மனைவி தான் அமையும். 2 பேரும் நீயா நானான்னு பேசிக்குவாங்க, அந்த அளவுக்கு அமையும். ஆனா அந்த 2ல் இருக்கக்கூடிய செவ்வாய் சொந்த வீடை கட்டி கொடுக்கும். சண்டை போட்டுக்கிட்டே வாழ்ந்துருவாங்க, பிரிய மாட்டாங்க, வீடு எல்லாமே அமைஞ்சிடும். ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி மீன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் அங்கேயே ஆட்சின்னா 9ஆம் இடத்துக்கு அவர்தான் ஆட்சி. அப்படிங்கிறப்போ பாக்கியமும் நல்லா கிடைச்சிடும். 2ல செவ்வாய் இருக்குங்கிறதுக்காக வேண்டி நம்ம பொருத்தம் பார்க்கறப்ப மெயினா இருப்பாங்க. 2ல செவ்வாய் இருக்கா செவ்வாய் தோஷம் சொல்றோம். ஆனா அந்த 2ஆம் அதிபதி தான் 9ஆம் அதிபதியும் வராது பாகிஸ்தானத்துக்கும். அப்ப அந்த பாக்கியத்தை கொடுப்பா இல்லையா, அந்த குடும்பம் அமைஞ்சிடும் இல்லையா. அப்ப வீடு வண்டி வாகனம் எல்லாமே அமைஞ்சிடும். லக்னாதிபதி நல்லா இருக்காரு, 2ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, 9ஆம் அதிபதி
இப்போ 1-5-9 நல்லா இருந்தாலே நமக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த 1-5-9 என்ன பிரச்சனைனா, இந்த 1-5-9 தர்ம திரிகோணமா இவங்க எல்லாத்துக்கும், அதாவது தனக்குன்னு வச்சுக்கிறதோட தன் சொந்தங்களுக்காக எல்லாத்தையும் கொடுப்பாங்க. கேட்டா உதவி பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் படம் நல்லா இல்லைன்னா இவங்க உதவி பண்ணி தர்மத்தாலேயே அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதையும் பார்க்கணும். ஏன்னா இப்ப நம்ம என்ன சொல்றோம், 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். ஆனா அந்த பாவி இருக்காரு அப்படின்னா அந்த பாவி லக்ன சூப்பரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும் நீங்க சொல்லிடலாம். அதுவே லக்ன பாவியா இருந்தா நீங்க நவாம்சத்துக்கு போயிடணும், அங்க என்ன நிலையில் இருக்கா அப்படிங்கிறத வச்சுதான் பதில் சொல்லணும். நவாம்சத்தை பார்க்காம ஜாதகம் பார்த்தோம்னாலே அவங்களோட பின் வாழ்க்கை சொல்றது ரொம்ப கஷ்டம். நம்ம சொல்ற நாடி விதியில சொல்றோம், பாவகர்த்தா யோகம் சுககர்த்தா யோகம் ராசி கட்டத்தை மட்டும்தான் வச்சு சொல்றோம். அதெல்லாம் 70% 80% கரெக்டா வரும், வராமலாம் போகாது. அந்நேரத்துக்கு கேட்கிறப்போ அவங்க ஜாதகரை நம்ம சமாளிச்சிடலாம். ஆனா அவங்க கொடுப்பனைன்னு போறப்போ 100% நவாம்சம் வேணும். அதே மாதிரி தொழில்னு போறப்போ தசாம்ச சக்கரம் ரொம்ப முக்கியம். தசாம்ச சக்கரம் பார்க்காம தொழில சொன்னாலுமே இங்க எல்லாமே நல்லா இருக்கும். தசாம்சத்துல போய் அவரு நீச்சமா போயிட்டாருன்னா கூட சொந்த தொழில் பண்ணாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஏன்னா முக்கியமான இடம் நமக்கு 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம். அப்போ அந்த தசாம்ச சக்கரத்தையும் கூட எடுத்துக்கிட்டோம்னா மட்டும்தான் தொழில் அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிறத கிளியரா சொல்லிடலாம். தசாம்சத்திலேயே உச்சத்துல இருக்காரு அப்படின்னா அவங்க எல்லாம் பெரிய ஆள் வர்றாங்க. டாடா பிர்லாலாம் சொல்றோம், அவங்களுக்கெல்லாம் தசாம்ச சக்கரத்துல பக்கா உச்சமா உட்கார்ந்துருக்கு அந்த கிரகம். 10ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி போய் தசாம்சத்துல நல்லா இருக்காரு அப்படின்னா சொந்த தொழில் மட்டும்தான் செய்வாங்க. ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு பெட்டிகளை வச்சு பெரிய ஆளாயிரும். நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரமும் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் ரெண்டும் மேல் நோக்கு நட்சத்திரத்தில் இருந்தா எவ்வளவு கீழ்நிலையில பிறந்திருந்தாலும் அவங்க மேல வந்துருவாங்க. இது நீங்க எத்தனை ஜாதகம் பாருங்க. உதாரணமா எப்பவுமே இந்த பிரஞானம் தான் ஒரு பையன் செஸ்ல ஜெயிச்சுட்டு வந்தான். குடிசையில பிறந்த பையன் இன்னைக்கு வேர்ல்டு லெவல் ஃபேமஸ். அந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா அந்த லக்ன புள்ளி நட்சத்திரம் மேல் நோக்கு நட்சத்திரமா கீழ் நோக்கு நட்சத்திரமா சமநோக்கு நட்சத்திரமா அதையும் கொண்டு வந்துடணும். ஒண்ணுமே இல்லாம நம்ம ராசி கட்டத்தை வச்சுட்டு இந்த கிரகம் உச்சமா இருக்கு அந்த கிரகம் நீச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா விளக்காவா. எல்லா கிரகமும் நல்லா இருந்தா கூட லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமும் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமும் ஜென்ம நட்சத்திரமும் கீழ் நோக்கு நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பணக்காரராக இருப்பார் அவங்க அப்பா. இந்த பையன்கிட்ட கையில கொடுத்தோம்னா அந்த குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிடும். இது நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம். அவங்க அப்பா தாத்தா காலத்துல நல்லா இருந்தாங்க, இப்ப சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் இந்த நட்சத்திரங்கள் கீழ் நோக்கா மேல் நோக்கான்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம். அது அதனால நட்சத்திரங்களோட தன்மை ரொம்ப முக்கியம். அது மாதிரி அவங்க நின்ற ஸ்தானம். நம்ம எப்பவுமே இந்த கட்டளுக்கு 4 கால் இருக்க மாதிரி ஒரு கிரகத்தை எடுத்தா அதனோட 4 சாரத்தை பார்க்கணும். 4 சாரத்தையும் பார்த்துட்டோம்னா அந்த கிரக பலம் என்னன்னு தெரிஞ்சிடும். இதுதான் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய சமாச்சாரம். எப்ப நான் ஜாதகத்தை எடுத்தாலும் முதல்ல கிரக பலம், சார பலம், இந்த விதி மதி கதி, இந்த 3 நிலை இதை வச்சுதான் அந்த ஜாதகத்துக்கு பலனை சொல்லிட்டோம்னா நவாம்சத்தையும் கூட சேர்த்துக்கிட்டு 100% சரியாகும் அந்த பலம். ஏன்னா ஒரு இதுக்குமே இப்ப நான் கொடுப்பீங்க ஒரு கிளாஸே நடத்திட்டு இருக்கேன். நான் 3 வாரம் போயிட்டு 1 வாரம் இருக்குது. அந்த கிளாஸ்ல நம்ம பாக்குறப்போ அவ்வளவு பேருக்கும் நம்ம அவங்களோட ஜாதகத்தை கேட்கறாங்க. ஏன் சார் எனக்கு இப்படி நம்ம ஒன்று சொன்னோம்னா சார் எனக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. ஏன்னா நம்ம சொன்னா அது 100க்கு 100 கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி நான் எப்பவுமே, அதாவது நம்ம சாதாரணமா ஒரு ஜாதகத்தை வாங்குறப்போ ஒரு திசா புத்திக்கு, அதாவது முன்னால நடந்தது என்ன
இப்ப திசா புத்தியில் நடக்கிறது என்னன்னு சொல்லலாம். இந்த நடக்க போறத சொல்றப்ப மட்டும் அடுத்து எப்படி இருக்கும், இந்த திசா அடுத்த புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா சொல்லணும். ஏன்னா அந்த புத்தி நடக்கிறப்போ கோச்சார நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கணிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஒரு சனி திசையில ஒரு புத்தி வருதுன்னா 2 வருஷம் இருக்குது. போன 2 வருஷத்தை சொல்லிடலாம், இப்ப நடக்கிற 2 வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். அடுத்து வர திசை புத்தியில அந்த கோச்சார கிரகங்கள் எங்க போய் உட்காரும், அது என்ன பண்ணணும்னு பாக்குறப்போ அந்த அடுத்து இப்படிதான் இருக்கும்ன்றப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் எப்பவுமே சொல்றது எல்லாத்துக்குமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஜோசியம் பாருங்க. ஒவ்வொரு குரு பயிற்சி முடிஞ்சதும் போய் பாருங்க, அப்பதான் சரியான பலன் சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடித்த ஜோதிடம் வருடத்துக்கு ஒரு முறை ஜோசியம் பாருங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்கும். நான் போட யூடியூப்ல கூட பாத்தீங்கன்னா அந்த பேசுறப்ப கூட கடைசியா இதை சொல்லுவேன். நான் ஏன் நம்ம சொல்லக்கூடிய பலன் சரியா இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் சொல்லணும். அவன் லைஃப் பூரா சொன்னோம்னா கண்டிப்பா தப்பா போயிடுச்சு. ஏன்னா கோச்சார நிலையில மாறும் இல்லைங்களா. அதனால நம்ம எப்பவுமே நான் சொல்றது இந்த புத்தி நடக்கிற புத்தின்னு சொல்லிடுவேன். அடுத்து வர புத்தி சுமாரா இப்படி இருக்கலாம், ஆனா அந்த நேரத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்க மறுபடியும் கேட்டுக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால இந்த கொடுப்பனை மட்டும் நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் ஜாதகம் இல்லை அப்படின்னா லக்னத்தை வச்சுட்டு காலபுருஷ தத்துவத்தை கொண்டு வந்தீங்கன்னா 60% பலன் சொல்லிடலாம். நான் சொன்னது என்னன்னா பேச லக்னம் சொன்னோம். அதே ரிஷப லக்னமா இருந்தா ரிஷப லக்ன அதிபதி சுக்கிரன், கொஞ்சம் ஒரு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கக்கூடிய ஆளா இருப்பாரு. எதுலையுமே நம்ம ஒரு அழகா இருக்கணும்னு நினைப்பாரு. 2ஆம் இடம் புதன். 2ஆம் இடம் புதன் வரும்போது குடும்பஸ்தானத்துல புதன் வரப்ப என்ன ஆகும், ஏற்ற இறக்கங்கள் இருந்ததால புத்திகாரகனா இருக்கலாம் ஒரு புதன். ஆனா புதன் ஒரு இரட்டைத்தன்மை உள்ள அலிகிரகம். அதனால அந்த குடும்பத்துல வருமானமும் பாத்தீங்கன்னா கூட ஒரு ஏற்ற இறக்கம் நிறைந்த வருமானம், வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கக்கூடிய குடும்பமா தான் அமையும். வருமானம் அந்த மாதிரிதான் அமையும். 3ஆம் இடத்துல சந்திரன் வரப்போ அந்த ஜாதகன் சகோதரர்கள்கிட்ட ஏமாறு போனாதான் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் சந்திரன் அன்பு, தாய் அன்பு கொண்ட கிரகம். அதனால சகோதரர்கள்கிட்ட ஏமாந்து போய் தான் உழைக்கிற காசு கூட அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனாலதான் அந்த 2ஆம் இடம் தடுமாற்றத்துல தான் இருக்கும் வருமானம். அப்படியே போக 4ஆம் இடம் சூரியன். அப்படிங்கிறப்போ தேவையில்லாம ஒரு பெரிய வண்டி வாங்கி வச்சுட்டு கூட வீடே பெருசா கட்டிட்டு கூட செலவு பண்ணிட்டு திண்டாட்டம் இருக்கும். வெளியிருந்து பாக்குறது பெருசா தெரியும், உள்ளுக்குள்ள போனாதான் தெரியும். நம்ம 5ஆம் அதிபதி புதனா வர்றாரு. அவருக்கு எப்படி இருக்கும், பிறக்கக்கூடிய குழந்தைகள் அறிவு மிக்கதா இருக்கும். ஆனா பூர்வ புண்ணியம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் நல்லா இருந்தால்தான் பூர்வ புண்ணியம் அவங்களுக்கு சரியா கிடைக்கும். இல்லைன்னா பூர்வ புண்ணியத்திலேயே இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி 2ஆம் புதன் வீட்டுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே இந்த மிதுன ராசி டாக்டர் ராசின்னு எடுத்துக்கலாம். அதுவே கன்னி ராசி மருந்து கடை வைக்கிற ராசின்னு எடுத்து பாருங்க, இன்னும் சரியாகும். ஒரு வேலையை பத்தி கேட்க வராங்கன்னா கூட அது தொழில் ஸ்தானமா அமைகிறப்போ நீங்க சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் அதிபதி தான் தொழிலை நிர்ணயம் பண்ணுவார்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க உங்க நட்சத்திர ஜென்ம நட்சத்திர பாதம் என்னன்னு பாருங்க. அதுக்கு 82வது பாதம் சரியான தொழிலை சொல்லும். 82வது பாதம் போய் இப்ப சந்திரன் வீட்டுல உட்காருது அப்படின்னா கண்டிப்பா அவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில், டிராவல் ஏஜென்சிஸ், இல்ல ஏதாவது ட்ரேடிங் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்கிறது கிளீனா சொல்ல முடியும். நீங்க உங்களுக்கு என்ன நட்சத்திரம், நட்சத்திர பாதம் பூசணத்து என்ன பாதம், 3ஆம் பாதம். அதுக்கு 82வது பாதம் பாருங்க. பூசம்னா நமக்கு கடகத்துல வருதா, கடகத்துல பூசம் 3ஆம் பாதம்ங்கிறது
ஆக்சுவலா 7வது பாதமா வருமா? ஏன்னா 7வது பாதம் 7வது பாதங்கிறப்ப 6 பாதம் போயிடுச்சு, அதுல மிச்சம் 3 இருக்கு. அடுத்து 8 பாதத்துக்கு எடுத்தீங்கன்னா 8 9 72 72 3 75. அப்போ 10வது ஜென்ம ராசிக்கு 10வது கட்டத்துல நீங்க வந்து மிச்சம் 7 பாதத்தை எடுத்தீங்கன்னா 7வது பாதம் என்ன வரும்? உங்களுக்கு 10ஆம் இடத்துல சிம்மம் வந்துருதா, மேசம் வந்துருதா? மேசத்துல 7வது பாதங்கிறப்போ பரணி 3 வந்துருதா? அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் அப்படிங்கிறப்போ நீங்க சுமாரா என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா, ஒரு சிறந்த ஒரு ஆபீசரா வேலைக்கு போயிருந்தா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கும். இல்லை அப்படின்னா உங்ககிட்ட வந்து அழகு சம்பந்தப்பட்ட பொருட்கள் செய்ய விற்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கணும். பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப சுக்கிரனோட அங்க சுக்கிரனையும் செவ்வாயையும் நீங்க மிங்கிள் பண்ணிக்கணும். அப்படிங்கிறப்போ ஏதாவது டெய்லரிங் ஷாப், மிஷினரிஸ் வந்துருது இல்லைங்களா? அப்போ சுக்கிரன் வரப்போ டெய்லரிங், கார்மெண்ட் வேர்ஸ், லேடிஸ் வேர் சப்ளை, பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் தயாரிக்கக்கூடிய நிலையில் இருக்கலாம். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்றப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அறிவு ஜாஸ்தி இருக்கும். அதனால நீங்க ஜோதிடத்துக்கு வந்துருக்கீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாள் தொழில் என்ன? டியூஷன் சென்டர். அப்போ சுக்கிரன் வந்துட்டாரா? சுக்கிரன் செவ்வாய் அங்க வந்துடும் இல்லையா? இது மாதிரி 82வது பாதத்தை எடுத்து பாருங்க, சரியான தொழில் வரும். ஜென்ம நட்சத்திரம் எந்த பாதத்தில் நிற்கிறதோ அதுக்கு 82வது பாதம். இது கணக்கு போட்டு தொழில சொல்லி பாருங்க, அதுவும் சரியாகும். அதே மாதிரி நான் ஒன்று சொல்லுவேன், அதாவது ஜாதகம் தான் தலையெழுத்துங்கிறதுக்கு ஒன்று எல்லா மீட்டிங்லையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஆதாரம், ஒரு பொருள் வாங்கினா ஆதாரம் கொடுக்குறோம், கேரண்டி கார்டு கொடுக்குறாங்க. அப்ப ஜாதகம் தான் தலையெழுத்துன்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு என்ன கேரண்டி கார்டு? அது வேணும் இல்லையா? தெரியுமாமா? உங்களுக்கு தெரியுமாமா? சரி, கேரண்டி கார்டு எப்படி சொல்றது? சனி கர்மகாரன், சனி எங்க நிக்கிற அந்த இடத்த 1ன்னு வச்சிருக்க. 1 2 3 7 10 12 இந்த 6 இடங்கள்ல தான் உங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் சனி இருக்கும். வக்கரமா இருந்தா ஒரு கட்டம் மாறி இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா டெஸ்ட் டியூப் பேபியா இருக்கும், இல்லைன்னா ஜாதகம் எழுதுறதே தப்பா இருக்கும். நோட் பண்ணி பாருங்க. சனி நிக்கிற இடத்த 1ன்னு வச்சுக்கணும். 1 2 3 7 10 12 இப்படிதான் சனி உட்கார்ந்து இருக்கு. உங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் நீங்க வேணா உங்க ஜாதகத்தை போட்டு பாருங்க. வக்கரமா இருந்தா ஒரு கட்டம் மாறி இருக்கும். அதுதான் இது வந்துதான் ஜாதகம் தான் தலையெழுத்துங்கிறதுக்கு ஒரு கேரண்டி கார்டு. அது மட்டும் இல்லைங்க, உங்க ராசி என்னவோ அது அந்த இடத்த 1ன்னு வச்சுட்டு 1 5 7 9 இதெல்லாம் உங்க மனைவி ராசி இருக்கும். பாருங்க, ராசியே 1ன்னு வச்சுக்கணும். 1 5 7 9 இந்த 4 தான் உங்க மனைவியோட ராசியா இருக்கும். அதே உடையவட்ட நட்சத்திரங்கள் இருந்தா ஒரு கட்டம் மாறி இருக்கலாம். இதுவும் பக்காவா மேட்ச் ஆகும். இதெல்லாம் எந்த புத்தகம் இருக்குங்க? எனக்கு வந்து நான் ஒரு 10 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்றப்ப யாராவது சொன்னதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை எல்லாத்துக்கும் சொல்லணும், அவ்வளவுதான் என்னோட வாய்ஸ். அதே மாதிரி உங்க குழந்தையோட முதல் குழந்தையோட ராசி, அதே 5ஆம் இடத்தை 1ன்னு வச்சுக்கோங்க. 1 5 7 9 இந்த 4 ராசியில ஒரு ராசி தான் உங்க முதல் குழந்தையோட ராசியா இருக்கும். அது உடைப்பட்ட நட்சத்திரமா இருந்தா ஒரு கட்டம் மாறி இருக்கும். இந்த 3 விதியும் மாறாது. நீங்க எப்படி வேணா எத்தனை ஜாதகம் வேணா பார்த்துக்கிட்டு, நான் சொன்ன இந்த 3 விதியும் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உடனே அதான் இந்த ஜாதகத்துல கொடுப்பேன் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம். அந்த ஏன்னா நம்ம சும்மா நம்ம ஏதாவது சொல்லிட்டு நம்ம வரவங்க கிட்ட சமாளிக்கிறத விட நம்ம இதை சொன்னோம்னா அவங்க அப்படியே
கர்ப்பச்சி போய் உட்காந்துருவாங்க ஐயா. அதான் முக்கியம். நம்ம ஜோசியருக்கு வந்து பேர் புகழ் வரணும்னு நம்ம சொல்றது அவங்க உடனே ஆச்சரியமா பார்க்கணும். அதுக்கு இதை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். கரெக்டா வருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து 40-50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஜோதிடர்கள் நம்ம கிட்ட பேசுறப்ப சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கேள்வி ஞானம் தான் ஜாஸ்தி, புக்கு படிக்க மாட்டாங்களோ, அதனால எல்லாத்துக்கிட்டையும் பேசுவேன், எல்லா ஜோதிடர்கிட்டையும் பேசுவேன். பேசுறப்போ நமக்கு ஒரு 2 பாயிண்ட் கிடைக்கும். அதனால இதையும் நீங்க ஒரு இதா வச்சு பார்த்தீங்கன்னா வர்றவங்களை வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம சந்திரநாடி போயிட்டீங்கன்னா அந்த கொடுப்பனையில இன்னைக்கு கோச்சார சந்திரன் அவங்க ஜன ஜாதகத்துல எந்த அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா எந்த கிரகத்தை தாண்டி அது நிக்குது, அது ஜாதகர் பார்க்க வந்த கேள்வி. ஜாதகம் பார்க்க வந்ததுக்கு அந்த கேள்வியை கேட்பாங்க. அடுத்து எந்த கிரகத்தை போய் தொடப்போகுது, அதுதான் பதில். ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். சுக்கரனை தாண்டி இன்னைக்கு கோச்சார சந்திரன் சுக்கரனை தாண்டி வந்திருக்குன்னா அவங்க திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விதான் கேட்பாங்க, இல்ல வண்டி வாகனம் வாங்கலாமான்னு தான் கேட்பாங்க. ஆனா அடுத்து தொடப்போறது யாருன்னு பார்க்கணும். ராகு கேது சனியை தொட்டா ஆகாதுன்னு சொல்லிடலாம். ஒரு நல்ல கிரகத்தை தொட்டா நடக்கும்னு சொல்லிடலாம். இது ஈஸியா அந்த பலன்கள் எடுக்கிறதுக்கு சாதாரணமா சொல்லிடலாம். அதுக்கப்புறம் போய் உள்ள பார்த்துக்கலாம். வந்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி உட்கார வச்சிடலாம். இதையும் கவனிக்கலாம். சரிங்க ஐயா, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.